ஹாய் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். பிஇஓ எக்ஸாமிற்கான 4வது கிளாஸ்க்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் உங்களுடைய முதல் சப்ஜெக்ட், அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று சொல்வாங்க. இதில் நாம் படித்து கொண்டிருக்கும் முதல் தொகுப்பு என்னவென்றால் சங்க கால இலக்கியம். இதில் 8 தொகை நூல்களில் இன்று நாம் நற்றிணை பாடலில் இருக்கிற கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பி. இதுவரை நாம் 3 கிளாஸில் 90 கொஸ்டின்ஸ் முடித்து விட்டோம். இன்று நாம் 91 கொஸ்டின் இருந்து ஆரம்பிக்கோம். சரிங்களா? நற்றிணை எவ்வாறு தெரியும் என்று கேட்கிறார்கள். அதாவது பிரித்து எழுதுக என்று கூறுவார்கள் இல்லையா? அதை போன்றால் நற்றிணை என்பது நன்மை கூட்டல் இவை என்று தெரியும். வேலுமிகு அல்லது நல் கூட்டல் திணை என்றும் இது தெரியும். திணை என்பது நன்மை கூட்டல் திணை, இல்லை என்றால் நல் கூட்டல் திணை என்று தெரியும். சரிங்களா? அடுத்ததாக நற்றிணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார். அதாவது 8 தொகை நூல்கள் என்றால் பல புலவர்களால் பல பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். சரிங்களா? ஆகவே இந்த நற்றிணை நூலில் மொத்தமாக 400 பாடல்கள் இருக்கின்றன. சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணை எந்த வகை பாடல்களை கொண்டுள்ளது என்று கேட்கிறார்கள். இதோடைய விடை என்னவென்றால் இது அகப்பொருள் கொண்டுள்ள பாடல்களை கொண்டுள்ளது. இப்போது அகப்பொருள் என்றால் என்ன? அகப்பொருள் என்பது வீட்டிற்குள்ளே நடக்கும் வாழ்க்கை, அதாவது பல தமிழர்களின் வீட்டில் நடக்கும் வாழ்க்கையை எடுத்துரைப்பது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணையை தொகுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 8 தொகை நூல்கள் என்பன பல புலவர்களால் பல பாடல்களை கொண்ட நூல்களார். இப்போ இந்த எல்லா பாடல்களையும் சேர்த்து தொகுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அவருடைய பெயர்தான் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணை எந்த காலத்தை சேர்ந்தது என்று கேட்கிறார்கள். நாம் படித்து கொண்டிருக்கும் தொகுப்பு என்னவென்றால் சங்க கால இலக்கியம். ஆகவே நற்றிணை என்பது சங்க கால நூலாகும். இது பழந்தமிழ் காலத்தில் இருந்த நூல். இதை சங்க கால நூல் ஒன்று கூறுவார்கள். சரிங்களா? இப்போது அடுத்ததாக நற்றிணையின் முதன்மை பொருள் என்ன என்று கேட்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், நற்றிணை என்பது அகப்பொருளை பற்றி பேசக்கூடிய நூலாகும். ஆகவே அந்த அகப்பொருளில் முதன்மையானது காதல் வாழ்க்கை. ஆகவே நற்றிணையில் இருக்கும் முதன்மை பொருள் என்னவென்றால் காதல் வாழ்க்கை பற்றி அது பேசக்கூடியது. சரிங்களா? இப்போ அடுத்ததாக நற்றிணையில் எத்தனை திணைகள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள். மொத்தமாக நற்றிணையின் 5 திணைகள் இருக்கின்றன. இப்போ அந்த 5 திணைகள் யாவை, என்னென்ன திணைகள் என்று கேட்கிறார்கள். அவை என்னவென்றால் ஒரிந்தி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை கிணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை இந்த 5 திணைகளாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணையில் அதிகமாக காணப்படும் திணை என்ன என்று கேட்கிறார்கள். அது என்னவென்றால் குறிஞ்சி திணையே அதிகமாக காணப்படுகிறது. இப்போது இந்த குறிஞ்சி திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். இந்த குறிஞ்சி திணை என்பது தலைவன் மற்றும் தலைவியுடைய இணைவு, இதைதான் குறிக்கிறது. அதாவது குறிஞ்சி திணை என்பது மலைப்பகுதியை குறிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் தலைவன் தலைவி ஆகிய காதலர்கள் ரகசியமாக சந்திப்பதை தான் இந்த குறிஞ்சி திணை அதிகமாக வெளிப்படுத்தும். இப்ப அடுத்ததாக நற்றிணை எந்த மொழியில் எழுதப்பட்டது என்று கேட்கிறார்கள். இது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். சரிங்களா? அடுத்ததாக நற்றிணை பாடல்களில் பேசுபவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் தலைவி, அதாவது காதலி, மனைவி என்று சொல்லலாம். அவருடைய தோழி, தலைவியுடைய தோழி மற்றும் தாயும் பேசுகிறாள். அது மட்டும் இல்லாமல் செவிலி என்பவளும் பேசுகிறாள்.
செவிலி என்பவர் யார் என்றால் வளர்ப்பு தாய், குழந்தைகளை வளர்க்கும் தாய் என்று நாம் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணையின் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆம், கடவுள் வாழ்த்து பாடல் நற்றிணையில் இருக்கிறது. இப்போ இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் என்று கேட்கிறார்கள். அவர் யார் என்றால் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவர்தான் இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடியிருக்கிறார். சரிங்களா? இப்ப அடுத்ததா நற்றிணை பாடலின் யாப்பு என்ன என்று கேட்கிறார்கள். அதோடைய யாப்பு என்ன என்றால் அகவல் யாப்பு என்று கூறலாம். இப்போது அகவல் யாப்பு என்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் யாப்பு. நாம் அகப்பொருளை பார்க்கிறோம் இல்லையா? அதில் மனிதர்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் யாப்பே இந்த அகவல் யாப்பு என்று நாம் சொல்லலாம். இப்ப அடுத்ததாக குறிஞ்சி திணையுடைய மலர் என்ன என்று கேட்கிறார்கள். இதோடைய விடை என்னவென்றால் குறிஞ்சி மலர் என்பது ஆகும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக முல்லை திணையுடைய நிலம் என்ன என்று கேட்கிறார்கள். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடத்தையும் வெளிப்படுத்தும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக பாலை திணை எதை குறிக்கும் என்று கேட்கிறார்கள். அதாவது பாலை திணை என்பது பாலைவனத்தை குறிக்கும். ஆனால் மேலும் அது வறண்ட நிலத்தை குறிக்கும். அதாவது பாலைவனம் வறண்டு போயிருக்கும் இல்லையா? அதை போல் மனதும் வறண்டு போயிருக்கிறது என்பதை பாலை திணை குறிக்கும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணை பாடலில் காணப்படும் உணர்வுகள் என்ன என்று கேட்கிறார்கள். என்னென்ன உணர்வுகள் என்றால் முதலில் பார்ப்பது நாம் காதல் உணர்வு. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போது ஏக்கம். ஏக்கம் என்றால் தலைவி தலைவனை பார்க்க முடியாமல் பிரிவால் இருக்கும் ஏக்கம் என்று சொல்லலாம். எப்போது நாம் தலைவனை பார்ப்போம் என்ற ஏக்கம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக மகிழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் துயரம். துயரம் என்றால் தலைவன் இறந்து போய்விட்டான், பிரிவான் ஏற்பட்ட துயரம், துன்பம் என்று நாம் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணை யாருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் என்றால் இது மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும். சரிங்களா? ஆகவே நற்றிணை என்பது மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக நற்றிணை பாடங்கள் நீளமானவையா என்று கேட்கிறார்கள். இதற்கான பதில் இல்லை. சிறிய சிறிய பாடங்களை கொண்டுள்ள நூல்தான் இந்த நற்றிணை நூல். சிறிய சிறிய பல பாடங்களை கொண்ட நூல்கள் தான் இந்த 8 தொகை நூல்கள். இதில் ஒன்றுதான் இந்த நற்றிணை நூலாகும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணையில் புறப்பாடங்கள் உள்ளதா என்று கேட்கிறார்கள். இது கூட இல்லை. ஏனால் நற்றிணையில் அகப்பாடல்கள் மட்டும்தான் இருக்கின்றன. புறம் என்றால் வீட்டிற்கு வெளியே இருக்கிற சமுதாயம், அரசர்கள் பற்றியான பாடங்களை கொண்டுள்ளது. ஆனால் இப்படிப்பட்ட பாடங்கள் நற்றிணையில் இருக்காது. காதல் வாழ்க்கையை பற்றியும் வீட்டில் உள்ள வாழ்க்கை பற்றியும் மட்டும்தான் நற்றிணை பேசக்கூடியவை. ஆகவே புறப்பாடல்கள் நற்றிணையில் இருக்காது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணை சங்ககால சமூகத்தை விளக்குமா என்று கேட்கிறார்கள். ஆம், சமூக மற்றும் சங்ககால மக்களின் வீட்டு வாழ்க்கையை வெளிப்படுத்தும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக அகவல் யாப்பு எந்த நடையில் இருக்கும் என்று கேட்கிறார்கள். அகவல் யாப்பு என்பது பேச்சு நடையில் இருக்கும். அதாவது பேச்சு மூலமாக மனிதர்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். இதுவே அகவல் யாப்பா. சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணையின் இலக்கிய சிறப்பு என்ன என்று கேட்கிறார்கள். ஆகவே இது இயற்கை வர்ணனை என்று நாம் சொல்லலாம். இயற்கை வர்ணனை என்றால் இயற்கை திணைகள் நாம் பார்க்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய இயற்கையின் அழகையும் ஒன்றிணைந்து மனித உணர்வுகளை இது வெளிப்படுத்தும். ஆகவே இதுவே இயற்கை வர்ணனை என்று கூறப்படுகிறது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வடுதி வேறு பேர் என்ன என்று கேட்கிறார்கள். இவருடைய வேறு பேர் என்பது பன்னாட்டன் தன என்று இவரை குறிப்பிடுவார். சரிங்களா? இப்ப அடுத்ததாக முல்லைத்திணை எதை குறிக்கும் என்றால் இது காத்திருத்தலை குறிக்கும். அதாவது மாலை நேரத்தில் தலைவி தலைவனை சந்திப்பதற்காக அவன் வருவான் என்று காத்திருப்பதை தான் இந்த முல்லைத்திணை குறிக்கிறது. சரிங்களா?
இப்ப அடுத்ததாக நற்றிணையில் பெண் புலவர் இருக்கிறார்களா? அவர் யார் என்று கேட்கிறார்கள். ஆம், நற்றிணையில் பெண் புலவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ஔவையார் என்று நான் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நற்றிணையில் இருக்கும் முக்கிய புலவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அவர்களின் அறிவுடை நம்பி, கடவுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி போன்ற அரச புலவர்கள் மற்றும் காமக்கண்ணன், பசலையார் மற்றும் லக்கண்ணையார், தலவெள்ளியார், வெள்ளி வீதியார் மற்றும் மரோக்கத்து நப்பசலையார் என்று நாம் கூறலாம். சரிங்களா? இப்போது இவர்களை எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு புலவர்கள் இருக்கிறார்கள்? மொத்த புலவர்களின் எண்ணிக்கை என்ன கேட்கிறார்கள். மொத்தமாக நற்றிணையில் 285 புலவர்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? ஆகவே இந்த வீடியோல நம்ம மொத்தமாக 30 கேள்விகளை பார்க்கும். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 என மொத்தமாக நாம் 120 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் முடித்ததும். இதே போல் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று கூறி, நீங்கள் எல்லாரும் பிஏ எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.